Hello friends, welcome back to YouTube channel. ஏவியேஷனுங்கிறது இப்போ ஃபியூச்சரில் இருக்கிற ஒரு பூமிங் இண்டஸ்ட்ரி. அதில் நிறையா எம்ப்ளாய்மெண்ட்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் க்ரியேட் ஆகிட்டே இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா புது ஏர்லைன்ஸ் வருது. இருக்கிற ஏர்லைன்ஸில் வந்து நிறைய ஏர்க்ராஃப்ட்ஸ் புதுசாக வாங்கிட்டே இருக்காங்க. ஸோ அதுக்கான மேன் பவர் எந்த அளவுக்கு தேவைப்படும்னு நீங்கள் மட்டும் யோசிச்சு பார்த்துக்கோங்க. இட்ஸ் சர்வீஸ் இண்டஸ்ட்ரியில் கண்டிப்பாக வந்து மேன் பவர் தேவைப்படுது. அதுக்கான ரெக்ரூட்மெண்ட்ஸை பற்றி ஏவியேஷனை பற்றி இருக்கிற எல்லா அப்டேட்ஸும் பார்க்கறதுக்கான சேனல் தான் நம்ம சேனல். நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். லாஸ்ட் வீடியோவில் வர 6th ஆகஸ்ட் பெங்களூர்ல இன்டர்வியூ இருக்கதா உங்ககிட்ட நான் சொல்லியிருந்தேன். அந்த வீடியோ போட்டிருந்தேன். கண்டிப்பாக எல்லாரும் பார்த்துருப்பீங்கன்னு நான் நம்புறேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, போக போகிற இன்டர்வியூக்கு நீங்கள் எந்த அளவுக்கு ப்ரிப்பேர்டாக போகணும், அதுக்கான இன்டர்வியூ டிப்ஸை பற்றி தான் உங்ககிட்ட நான் சொல்ல போகிறேன். இன்னைக்கு இன்டர்வியூ வந்து மார்னிங் 8 to 9:30, ஏர்லி மார்னிங் 8 to 9:30 வந்து அவங்க ரெஜிஸ்ட்ரேஷனுக்கான ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதாவது உங்களோட ரெஸ்யூம்ஸை கலெக்ட் பண்ணுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் திங் நீ உங்கள் மைண்டில் வச்சுக்க வேண்டியது, நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் கொஞ்சம் ஏர்லியராக போயிடுங்க. 7:30 அங்கே ரீச் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா க்ரௌட் இருந்தாலும் இருக்கலாம், கம்மியாக இருந்தாலும் இருக்கலாம். வி கான்ட் எக்ஸ்பெக்ட் எனிதிங். ஸோ என்னவா வேணாலும் இருக்கலாம். ஸோ முன்னாடி ஃபர்ஸ்ட் அவங்க ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணதும் ஃபர்ஸ்ட்டாக கொண்டு போய் ரெஸ்யூம் கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுங்க. ரெஸ்யூம் வந்து எந்த அளவுக்கு ப்ளசண்ட்டாக இருக்கணும்னு உங்களுக்கு தெரியலை அப்படின்னா, ரெஸ்யூமுக்கான வீடியோ முன்னாடியே நாங்கள் போட்டிருக்கோம். அதுக்கான ஒரு வெப்சைட்டும் இருக்குது. அதில் போய் நீங்கள் கிளியர் கட்டாக அதில் நீங்களே வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் ரெஸ்யூம். ஸோ எந்த அளவுக்கு ப்ளசண்ட்டாக இருக்கணும்னு உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா, அதாவது இந்தியாஸோட லீடிங் ஏர்லைன் அவங்க வந்து இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணுறாங்க, வாக்கின் இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணுறாங்கன்னா ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் வந்து உங்களோட ரெஸ்யூமில் தான் இருக்குது. ஸோ உங்கள் ரெஸ்யூம் வந்து எந்த அளவுக்கு வந்து அப்டேட்டடாக மாடர்னாக இருக்கணும்னு மட்டும் நீங்கள் யோசிச்சுக்கோங்க. ஸோ அந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் அந்த வீடியோ கண்டிப்பாக நீங்கள் பார்த்தே ஆகணும். அதில் கண்டிப்பாக உங்களுக்கான அப்டேட்ஸ் எல்லாமே நாங்கள் அப்டேட் பண்ணியிருக்கோம். ஓகே. அண்ட் செகண்ட் திங், அங்கே போகும்போது நல்ல வெல் க்ரூம்டாக போய்க்கோங்க. ஒரு ஏர்லைன் இண்டஸ்ட்ரியில் எந்த அளவுக்கு க்ரூமிங் வந்து இம்பார்ட்டன்ட்ங்கிறது உங்களுக்கு அப்போ புரியும். க்ரூமிங்கான என்ன டிப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஃபார் பாய்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா ப்ரிஃபரபிளி நீங்கள் ஒயிட் ஷர்ட் அண்ட் பிளாக் பேண்ட் போட்டுட்டு போனீங்கன்னா ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்கும். ஏன்னா ஒயிட் வந்து கொஞ்சம் கிளியராக கிளாரிட்டியாக இருக்கும் உங்கள் ஃபேஸை பார்க்கும்போது. ஸோ இட் வில் பி வெரி ப்ரிஃபரபிள் ஒன். அண்ட் செகண்ட் திங் ஃபார் கேர்ள்ஸுக்கு வந்து உங்களுக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் நார்மல் ஃபார்மல் ட்ரெஸ்ஸில் போங்க. ஒயிட் ஷர்ட்னாலும் ஓகே, ஒரு நார்மல் ஃபார்மல் ட்ரெஸ்ஸஸ் ஏதாவது ஷர்ட் டாப்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா அதுவும் ஓகே. பட் ப்ரிஃபரபிளி நீங்களும் ஒயிட் ஷர்ட் அண்ட் பிளாக் பேண்ட் இல்லாட்டி பிளாக் ஆர் ப்ளூ ஸ்கர்ட், ஸ்டாக்கிங்ஸ் இதெல்லாம் போட்டுட்டு போனீங்கன்னா ட்ரெஸ் வந்து ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்கும். அண்ட் உங்கள் ஹேர் வந்து இந்த மாதிரி ஃப்ரீயாக விட்டுட்டு போகாதீங்க. அண்ட் வந்து உங்கள் பேபி ஹேர்ஸ் எல்லாம் வெளியே வர மாதிரி போட்டு போகாதீங்க. நல்லா நீட்டாக சீவி முடிஞ்சால் அந்த பன் எப்படி வைப்பாங்கன்னு ஜஸ்ட் ஆன்லைனில் உங்களுக்கு நிறைய வீடியோஸ் எல்லாம் இருக்குது. நாங்களே க்ரூமிங்கான வீடியோ வந்து முன்னாடியே நாங்கள் போட்டிருக்கோம் வீடியோவில். நீங்கள் அது பார்க்கறதா இருந்தாலும் பார்த்துக்கோங்க. அந்த ப்ராப்பராக பன் வச்சு நீட்டாக தலை சீவிட்டு போங்க. ஃபேஸ் மேக்கப் ஃபுல்லாக நல்லாவே வந்து லிப்ஸ்டிக்கு, ஐக்கான மேக்கப்பு எல்லாமே வந்து ப்ராப்பராக பண்ணிட்டு போங்க. அங்கே போய் உங்களுக்கு வந்து என்ன விஷயம்னா, நீங்கள் ஃபுல் டே இருக்க வேண்டி இருக்கிறனால நீங்கள் வந்து டச்சப்ஸ்க்கான எல்லா திங்ஸையும் கையில் எடுத்துகிட்டு போய்க்கங்க. அண்ட் பாய்ஸ் இன்னொரு விஷயம், கண்டிப்பாக பியர்டோட மட்டும் போயிடாதீங்க. க்ளீன் ஷேவ் பண்ணிட்டு போங்க. நீட்டாக ஹேர் கட் பண்ணிட்டு போங்க. பியர்டு இருந்துச்சுன்னா அப்போவே உங்களை வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்டே வெளியே அனுப்பிடுவாங்க. க்ரூமிங் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த ஏர்லைன் இண்டஸ்ட்ரியில். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்த்த மாதிரியே தான் ஃபர்ஸ்ட் வந்து ரெஸ்யூம் சொல்லியிருந்தேன், செகண்ட் க்ரூமிங் சொல்லியிருந்தேன். அண்ட் இன்டர்வியூக்கான ரவுண்ட்ஸை பற்றி பார்த்தீங்கன்னா இட் கம்ப்ளீட்லி டிபெண்ட்ஸ் ஆன் த சிச்சுவேஷன். இப்போ வந்து ஒரு 200 people 500 people வந்திருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, மோர் தேன் 200. அவங்களுக்கு வந்து அந்த அத்தனை பேர்த்துக்கும் வந்து பர்சனல் இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் ஆகும். ஸோ அவங்க ஃபர்ஸ்ட் ரவுண்ட் என்னவா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா குரூப் டிஸ்கஷனாக இருக்கும். அதாவது ஒரு 10 பேரை உட்கார வச்சுட்டு ஏதாவது காமனான டாபிக் ஏதாவது கொடுத்துருவாங்க. அந்த டாப்பிக்கை பற்றி நீங்கள் எப்படி பேசுகிறீங்க, உங்களுக்கு அந்த டாப்பிக்கை பற்றி தெரிஞ்சிருக்கா தெரியலையா அதெல்லாம் மேட்டரே இல்லை. நீங்கள் எப்படி பேசுகிறீங்க, எப்பவுமே வந்து குரூப் டிஸ்கஷனில் ஃபர்ஸ்ட் இனிஷியேட்டிவ் ஃபர்ஸ்ட் மெம்பராக இருக்கணும். ஃபர்ஸ்ட்டாக பேசுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். என்ன அந்த டாப்பிக்கை பற்றி உங்களுக்கு தெரியுதா தெரியலையா அதெல்லாம் இல்லை. அந்த டாப்பிக்கே வேணாலும் நீங்கள் திருப்பி பேசுகிறதா இருந்தாலும் ஃபர்ஸ்ட்டாக பேசுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். அண்ட் கம்ப்ளீட்டாக ஒருத்தங்க பேசும்போது திருப்பி வேறவங்க பேசிக்கிட்டே இருப்பாங்க. திருப்பியும் நீங்கள் அந்த பாயிண்ட்ஸே வேணாலும் திருப்பி நீங்கள் பேசுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். இப்போ காமனான டாபிக்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, இப்போ ஜஸ்ட் ஒரு பெட்ரோல் ரேட் ஜாஸ்தி ஆகிட்டு இருக்கு, அதை பற்றி கேட்கலாம்.
ஆரல்ஸ் climate சேஞ்ச் பற்றி கேட்கலாம். ஸோ இந்த மாதிரி காமன் இப்போ நடந்துட்டு இருக்கிற காமனான ஒரு விஷயத்தை பற்றி கேட்கறதுக்கான சான்சஸ் நிறையாவே இருக்கு. இல்லாட்டி ஏவியேஷன் இண்டஸ்ட்ரி வந்து எப்படி இருக்கு அது கூட கேட்கலாம். ஸோ என்னவோ வேணா இருக்கலாம், ஜஸ்ட் காமனான டாப்பிக்காக தான் இருக்கும். உங்களுக்கு தெரிஞ்சதோ தெரியலையோ ஜஸ்ட் பேசுறதுக்கு ட்ரை பண்ணுங்க. உங்களோட நீங்கள் வந்து எந்த அளவுக்கு போல்டாக நீங்கள் வந்து பேசுகிறீங்களோ அதுதான் அங்கே ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ ஜிடி முடிச்சிட்டிங்கன்னா, அதாவது 200-500 பீப்புள்ஸ்க்கு வந்து ஜிடி வச்சு முடிக்கிறதுக்கே half a day ஆகிடும். ஸோ அதுக்கு ப்ரிப்பேர்டாக போய்க்கோங்க. ஏதாவது ஸ்நாக்ஸ் ஏதாவது கொண்டு போகிறதுனா கொண்டு போய்க்கோங்க, இல்லாட்டி சாப்பாடு ஏதாவது கொண்டு போகிறதுனா கொண்டு போய்க்கோங்க. அதை மட்டும் மறக்காமல் கொண்டு போய்ங்க. ஏன்னா ஹோல் டே நீங்கள் அங்கே இருக்க வேண்டியது இருக்கும். ஜிடி முடிச்சுட்டீங்க, இன்கேஸ் நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் ரவுண்ட் வந்து உங்களுக்கு பர்சனல் இன்டர்வியூக்காக கூப்பிடுவாங்க. பர்சனல் இன்டர்வியூ பார்த்தீங்கன்னா ஒரு 3 மெம்பர் பேனல் ஆர் 4 மெம்பர் பேனல் இருப்பாங்க. அதுவும் வந்து பெரிய பெரிய ஏர்போர்ட் மேனேஜர்ஸ் அப்படி இல்லாட்டி வந்து சவுத் டைரக்டர்ஸ் அந்த மாதிரி நிறைய பேர் அதில் அங்கே இருக்கிறதுக்கான சான்சஸ் ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ அவங்களுக்கு வந்து எல்லா டிபார்ட்மெண்ட் பற்றியுமே அவங்க எல்லாத்துக்குமே தெரியும். என்னென்ன டிபார்ட்மெண்ட்ல இப்போ ஹையர் பண்ணுறாங்க, கஸ்டமர் சர்வீஸ், செக்யூரிட்டி அண்ட் ரேம்ப், 3 டிபார்ட்மெண்ட்காக அவங்க ஹையர் பண்ணுறாங்க. ஸோ அந்த 3 டிபார்ட்மெண்ட் பற்றியும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஜஸ்ட் அது என்ன பண்ணுறாங்க, என்ன அவங்களோட ஜாப் ரோல்னாலும் தெரிஞ்சுட்டு போங்க. அதுக்கான இன்டர்வியூ, அதுக்கான வீடியோஸ் வந்து நாங்கள் ஆல்ரெடி இந்த சேனல்லே போட்டிருக்கோம். செக்யூரிட்டி டிபார்ட்மெண்ட், ரேம்ப் டிபார்ட்மெண்ட், கஸ்டமர் சர்வீஸ், இவங்க 3 பேர் என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுக்கான எல்லா டீட்டெயில்ஸும் நம்ம சேனலில் போட்டிருக்கோம். அது வேணாலும் நீங்கள் ஒன்ஸ் ஜஸ்ட் ரெஃபர் பண்ணிட்டு போய்க்கோங்க. பர்சனல் இன்டர்வியூவில் மெயினாக வந்து அந்த எல்லா பேனல் மெம்பர்ஸும் வந்து ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட செல்ஃப் இன்ட்ரோ தான் கேட்பாங்க. நீங்கள் உங்களை பற்றி எவ்வளோ நல்லா தெரிஞ்சிருக்கீங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். எக்காரணத்துக்கு கொண்டு உங்கள் ரெஸ்யூமில் ஆட் பண்ணாத விஷயத்த நீங்கள் சொல்லிடாதீங்க. அதுவும் இல்லாமல் ரெஸ்யூமில் இருக்கிற விஷயத்த சொல்லாமே விடக்கூடாது. ரெஸ்யூமில் என்ன ஆட் பண்ணியிருக்கீங்களோ அதை ஃபர்ஸ்ட் நீங்கள் நல்லா படிச்சுட்டு போங்க. சும்மா யாரோ ரெஸ்யூம் பண்ணி கொடுத்தாங்க நான் பண்ணி அப்படியே எடுத்துகிட்டு போனேன் அப்படி இருக்கவே கூடாது. அதில் என்ன இருக்கோ அது ப்ராப்பராக ஸ்டடி பண்ணிட்டு போங்க. உங்கள் செல்ஃப் இன்ட்ரோ வந்து நீங்கள் வந்து ஒரு ப்ரொஃபஷனலாக கொடுக்க ட்ரை பண்ணுங்கள். இப்போ வந்து ஐம் பிரியா, ஐ ஹாவ் மை ஃபாதர் மதர், அதெல்லாம் தேவையில்லை. ஜஸ்ட் நான் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா முன்னாடி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு சொல்லுங்கள். அப்படி இல்லாட்டி நீங்கள் என்ன முடிச்சிருக்கீங்களோ உங்களோட டிகிரி மட்டும் சொல்லுங்கள். ஐம் பிரியா கம்மிங் ஃப்ரம் ஸோ அண்ட் ஸோ பிளேஸ் அண்ட் ஐ கம்ப்ளீட்டட் மை டிகிரி அப்படின்னு சொல்லி ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக முடிச்சுருங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கான செல்ஃப் இன்ட்ரோல் உங்களுக்கு என்னெல்லாம் சொல்லணும்னு தோணுதோ, உங்களை பற்றி சொல்லணும்னு தோணுதோ கண்டிப்பாக நீங்கள் சொல்லலாம். பட் ரொம்ப டீப்பாக போயிடாதீங்க, சீக்கிரம் சொல்லி முடிச்சிருங்க. அதுக்கப்புறம் கண்டிப்பாக உங்களை பற்றி கேட்பாங்க. நீங்கள் வந்து வேறு ஸ்ட்ரீம்லேருந்து வரீங்கன்னா, அதாவது ஏவியேஷன் இல்லாமல் வேறு டிகிரிலேருந்து வரீங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க உங்ககிட்ட கேட்பாங்க, ஏன் நீங்கள் அந்த ஃபீல்டை விட்டுட்டு இந்த ஃபீல்டுக்கு வரீங்க அப்படின்னு. அதுக்கான ஒரு ப்ராப்பரான ஆன்சர் நீங்களே யோசிச்சு வச்சுட்டு போய்க்கங்க அந்த இன்டர்வியூக்காக. ஸோ அதுதாங்க உங்கள் பர்சனல் இன்டர்வியூவில் நீங்கள் எந்த அளவுக்கு பேசுகிறீங்கிறது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். கான்ஃபிடென்ட்டாக பேசுங்க. நீங்கள் சொல்கிறது தப்பாகவே இருந்தால் கூட நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக பேசணும், அதுதான் ரொம்ப முக்கியம். நீங்கள் ஃபர்ஸ்ட் அங்கே இருக்கிற இன்டர்வியூ பேனல் மெம்பர்ஸை நீங்கள் வந்து இம்ப்ரெஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் இஸ் த பெஸ்ட் இம்ப்ரெஷன். ஸோ அதனால வெல் க்ரூம்டாக போங்க, கான்ஃபிடென்ட்டாக பேசுங்க, நல்லா பண்ணுங்கள். இதுதான் செகண்ட் ரவுண்டு. இதுக்கப்புறம் உங்களை வந்து அனுப்பிச்சிடுவாங்க, வீட்டுக்கு அனுப்பிச்சிடுவாங்க. இந்த இன்டர்வியூவில் நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு மெயில் வரும். ஸோ இதுதான் இந்த ப்ராப்பர் 2 ரவுண்ட்ஸ் வந்து இப்போ கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இட் கம்ப்ளீட் டிபெண்ட்ஸ் ஆன் பர்சன்ஸ், ஹவு மெனி பர்சன்ஸ் தேர் கம்மிங். இப்போ ஒருவேளை 100க்கு கீழே வந்துட்டாங்க அப்படின்னா ஒருவேளை அவங்க டைரெக்டாக பர்சனல் இன்டர்வியூ வச்சு முடிக்கிறதுக்கான சான்சஸ் நிறையாவே இருக்கு. அங்கே இருக்கிற பேனல் மெம்பர்ஸ் என்ன டிசைட் பண்ணுறாங்களோ அதை பொறுத்து தான் எல்லாமே சேஞ்ச் ஆகும். ஸோ வாக்கின்ங்கிறனால நம்ம டைரெக்டாக கொண்டு போய் ரெஸ்யூம் கொடுக்கறதுனால அவங்க எப்படி வேணாலும் ஷார்ட் லிஸ்ட் பண்ணுறதுக்கான சான்சஸ் நிறையாவே இருக்குது. ஸோ இதுதாங்க, இந்த மாதிரி டிப்ஸ் தான், இதெல்லாம் தான் இன்டர்வியூ டிப்ஸ் இருக்குது. இதுக்கெல்லாம் நீங்கள் ப்ராப்பராக ப்ரிப்பேர் பண்ணிட்டு போய்க்கங்க. ஸோ இதுக்கு ஐ ஹோப் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்குன்னு நான் நம்புகிறேன். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். பை, ஆல் தி பெஸ்ட்.